பனை மரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள். ஆண்கள் மட்டும் தயார் செய்த ரொட்டி படைகள். 300 ஆண்டுகள் பழமையான பொன்முனியாண்டி ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற திருவிழா. திருப்புவனத்தில் 100க்கும் மேற்பட்ட வெற்றிலை பயிரிடும் விவசாயிகள் வசித்து வருகின்றனர். கொடிக்காத்தெரு, பஜனைமட தெரு பகுதியில் வசிக்கும் மக்கள் பனைமரத்தை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் செய்து வந்துள்ளனர். விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் திருப்புவனத்தில் அமைந்துள்ள பொன்முனியாண்டி கோவிலில் வழிபட்டு வந்துள்ளனர். ஜூன் 28ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழா. 7ஆம் நாள் திருவிழாவான நேற்று 170 அடி நிலைமாலைகளை தலையில் சுமந்து கொண்டு கொட்டும் மழையிலும் கொடிக்காத்தெரு பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து பொன்முனியாண்டி ஆலயத்தில் அமைந்துள்ள பனைமரத்திற்கு 170 அடி உயரமுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட நிலைமாலைகளை சாற்றி மக்கள் வழிபட்டனர். அப்போது பனைமரத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டு பொன்முனியாண்டிக்கு அரோகரா பொன்முனியாண்டி அரோகரா என கோஷமிட்டு பக்தர்கள் ஆரவாரத்துடன் ஐயாவை வணங்கினர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த விழா கொடிக்காத்தெரு, பஜனைமட தெரு பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலேயே எங்கும் காணாத வகையில் பனைமரத்தை குலதெய்வமாக வழிபடும் மக்கள் வித்தியாசமான முறையில் ஐயாவை வழிபட்டு வருகின்றனர். ஆண்கள் மட்டும் தயார் செய்த ரொட்டி, சர்க்கரை பொங்கல் படையல் வைத்து ஐயாவை வழிபட்டனர். பொன்முனியாண்டியை வழிபட்டால் நோய் நொடி இல்லாமலும் செல்வ செழிப்போடும் விவசாயம் செழிக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும். சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் பஜனைமட தெரு
முக்கியத்துவம் என்னன்னு கேட்டால் இந்த முனியாண்டி என்ன கேட்டாலுமே உடனே பலிக்கும். பிள்ளவரம் கேட்டாலும் சரி, கல்யாணம் ஆகாலும் சரி, அதெல்லாம் இந்த முனியாண்டியை செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அந்த பொதுமக்கள் இந்த முனியாண்டியை ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிட்றாங்க. இது 3 தலைமுறையாக கும்பிட்றாங்க. அது என்ன முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனைமரத்தை 120 மாலை போட்டு இந்த பனைமரத்தை கோயிலை சுற்றி 10,000 பேர் சாமி கொடுத்துருக்கோம். வெத்தலை கொடிக்கார் சங்கத்திலிருந்து நாங்கள் வெள்ளாளர் தெருவிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக அவரை கும்பிடுவோம். அவர் 5 வருஷம் ஒரு கும்பிடுவோம். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. அவர் 170 அடி மாலை. அவருக்கு சிறப்பாக ஏகப்பட்ட மாலை சேரும். அவர் கும்பிட்டாவே மழை பெய்யும் எங்களுக்கு. அவர் நினைச்சதை நடத்தி கொடுப்பாரு. குழந்தை பிறந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, அவரை 30 வருஷங்களும் நாங்கள் அவரை வணங்குவோம். அது எங்களுக்கு காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. எங்க முன்னோர் காலத்திலிருந்து பிடிக்காத தொழில் நல்லா இருக்கணும்னு 5 வருஷத்துக்கு ஒருக்கா அதை கும்பிடுவான். அவர் 170 அடி உயரமான பனைமரத்தில் சாத்தி பிடிக்காத தொழில் நல்லா இருக்கணும், மழை நல்லா இருக்கணும், சுவிச்சமாக இருக்கணும், சஞ்சாரம் நல்லா இருக்கணும், பொதுமக்கள் நல்லா இருக்கணும்ட்டு 5 வருஷத்துக்கு அங்கே முன்னோர்கள் கும்பிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் அப்படியே கனவு பிடிச்சிட்டு வர்றோம். விழாவின் நிறைவாக சமபந்தி உணவாக அனைவருக்கும் சைவ உணவு வழங்கப்பட்டது.